என்னடா பண்ற ஏ பல்லையா எங்க போனார்னா அவர் கடைசியில ஒரு நாள் அவர் தங்கியிருந்த லாட்ஜில் பிணமா கிடைச்சார். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? மிகப்பெரிய ஜாம்பவான் தான். ஆனா அந்த மிகப்பெரிய ஜாம்பவான் என்ன செஞ்சாருன்னா எங்க ஃபெயில் ஆயிட்டாரு. ஒரு சச்சினுக்கு ஷான்வானே ஒரு பெரிய சவால் ரைட்டா. ஆனா அதே ஷான்வானே பாத்தீங்கன்னா தன்னுடைய பர்சனல் லைஃப்ல வீக் ஆயிடுச்சு. கடைசியில் அவருடைய மரணம் வந்து எல்லாருக்கும் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்தது. எப்படின்னா ஓவர் டோஸ் எடுத்து என்ன செஞ்சாருன்னா தன்னுடைய லைஃபையே இருந்து அவன் கத்தரால் வரும்னு சொல்லி அங்க சொல்லப்படும். அப்போ நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்பாக நம்ம தேவனை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாக இது நீங்க நம்புறீங்களா? நிச்சயம் ஜெயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். சரி, அதை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க முடியாதான் நாங்கள் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். துதிக்கும் பொழுது தேவன் அருமையாக
அவருடைய வாழ்க்கையில செய்த நன்மையை, அவருடைய குடும்பத்திற்கு செய்த நன்மையை உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக செய்வார் என்று விசுவாசித்து இந்த நாளுக்குரிய அவரை அவருடைய வார்த்தையை நம்ம பற்றிக் கொள்ளும். ஏன்னா அவர் நம்ம மேல அன்புள்ளவராக, நம்ம அவருக்கு எதுவுமே செலுத்த வேண்டாங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்தவர்கள் வாசிக்கிற யோவான் 3வது அதிகாரம். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாங்க அவரை ருசிச்சிருக்கிறோம். அந்த ருசிச்சதுனாலதான் இவர் எங்களுக்கு கொடுத்த அந்த மெய்யான சமாதானம், மெய்யான சந்தோஷம். பாஸ்டர் சொன்னது போல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப நாள் வேண்டுது ஜெபம், எப்படியாவது நம்ம கிராமத்துல நம்ம மக்களுக்கு எப்படியாவது ஆண்டவரை அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாகம் இருந்துகிட்டே இருந்தது. அந்த தாகத்தை எப்படி அறிவிக்கலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்தது. செவிச்சுட்டே இருந்தேன். கர்த்தர் ஏற்ற மேலே கிருபை செய்தார். உம்மை விட்டு பிரிப்பதில்லை.